ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிஃபார்ம் ஃபேண்டு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். மொத்த உயரம் 38 எடுத்திருக்கேன். எடுத்து கீழே மடிக்கிறதுக்காக 3 இன்ச்சு விட்டுருக்கேன். இது பொதுவாக எல்லாருக்குமே இந்த ஃபேண்டு கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருந்தால் இது சரி வராது. கொஞ்சம் மீடியமாக பரவாயில்லாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு. அதே அந்த ஃபேண்டு அடிபாகத்தில் அகலம் 7 வச்சுருக்கேன். 7 7 14. இது மொத்த அளவு தான். நான் 5.5 தான் அடுத்து ஸ்டிச்சிங்க்காக இது பண்ணுவேன். அடுத்து நம்ம மேலே உள்ள உயரம் 8, அது கீழே 7 விட்ருக்கோம்ல, அதுலேருந்து இப்படி வளைச்சி எடுத்துருங்க. இது பட்டி பீஸுக்காக விட்ருக்கேன். இது மொத்தம் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது நேர 4 பீஸு 4 மடித்து வச்சுருக்கணும். இதோட உயரம் 8, அகலம் 40 + 2 மடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், தையலுக்காக. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணணும். மேலே நம்ம கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக வரணுங்கிறதுக்காக அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதோட அகலம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன். அகலம் கொஞ்சம் கூட இது விடாமல் வச்சேன். இனி கட் பண்ணி அந்த பீஸை தனியாக எடுத்துகிட்டு இதில் ஒரு வீ கட்டு போட்டுக்கோங்க. அடியில் மடித்து இருக்கிறதுனால அதையும் தனியாக வெட்டி எடுத்துருங்க. அதை மடித்து விட்டுருங்க, அதை வெட்டி எடுங்க. இது வெட்டின பிறகு அதில் வீ கட்டு போட்டால் தான் நம்ம கரெக்டாக அந்த அளவுக்கு மடிக்க முடியும். இது 4 பீஸாக இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு 2 பீஸை மட்டும் எடுத்துருங்க. சேர்த்து இதை வெட்டிடாதீங்க. எடுத்து அதுக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சு மடக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் 1.5 இன்ச்சு புள்ள விட்டு மேலேருந்து கீழே அப்படியே தையலை திருப்பி எடுத்துடணும். அதுக்காக அந்த கோடு போட்ட இடத்துல இனி ஃபஸ்ட்டு இதை மடிக்கணும். மடித்து நம்ம கீழே கேன்வாஸ்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இதுலேயே கொஞ்சம், அதனால தான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். முடிச்சுட்டு அடியில் இது ஃபஸ்ட்டு மடிச்சுக்கலாம். மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம இதில் டிசைன் போடனாலும் அடுத்து நூல் வச்சு டிசைன் பண்ணி போடலாம். ஆனால் நம்ம இது ஸ்கூலுக்குள்ள யூனிஃபார்ம்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் தையல் போட்டுக்கோங்க. அப்படியே 2 இதுலையுமே அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு 1 மடிச்சுட்டு தையல் நான் கீழே கால் பாதத்துக்கிட்ட சொன்னால இதில் 8 இன்ச்சு இருக்கா, இதுலேருந்து அப்படியே கொண்டு வரணும். கொண்டு கீழே 5.5 நான் விட்றேன். 5.5 பொதுவாக எல்லா பிள்ளைங்களுக்குமே கரெக்டாக இருக்குது. அதனால் 5.5 விட்டுருக்கேன். அதை விட்டு தச்சு எடுத்துட்டேன். எடுத்து இனி 2 இதையும் தச்சாச்சு. இனி இதில் இதுக்கு மேலே நல்ல பாகத்தில் இருந்து அதோட நல்ல பாகத்தையும் இந்த நல்ல பாகத்தையும் சேர்த்து வச்சு தைக்கணும். இந்த இடுப்புக்கிட்ட நான் விட்டல 8 இன்ச்சு அந்த பாட்டை எடுத்து தைக்கணும். இதுவும் இதோட உள்ளதையும் எடுத்து நல்ல பாகத்தை பாகம் மாற்றிடாதீங்க. எனக்கு திரும்ப பிரித்து எடுக்கிறது தான் டைம் ஆகுது. இல்லை இப்படி 2 சென்டரில் அப்படி வச்சுட்டு அந்த சைடு இந்த சைடும் கொஞ்சம் மேலே கீழே வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதில் சென்டரில் வச்சுருங்க. அந்த முக்கை மட்டும் சென்டரில் வச்சு அதுக்கப்புறம் அந்த சைடு இழுத்து பிடிச்சி நேரே தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு அதில் கூட 2 தையல் போட்டாலும் ஒன்றும் இல்லை. இதை தைக்கும்போதே
நீட்டாக தைச்சிருங்க. இது வந்து நம்ம தையல் போட்ட இடத்த இதை கொஞ்சம் விரித்து விட்டு தைச்சோம்னா அப்படி மொத்தமாக அந்த மாதிரி வராது. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இனி இதில் 2 சைடும் ஒரு வீ கட்டு போட்டுக்காங்க. இந்த சைடும் இதில் ஒரு வீ கட்டு கண்டிப்பாக போடுங்க. அதனால் நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது கரெக்டான அளவில் வரும். இந்த சைடும் இந்த சைடும் பட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபேண்டை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அடுத்து அந்த பட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம அதில் இருந்து திருப்பி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதுலேருந்து கொண்டு போய் அதில் அப்படி திருப்பி எடுக்கிற வேண்டியதான். எடுத்து திருப்பி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி மடித்து ஃபேண்டு துணியை விரித்து வச்சுக்கோங்க. அந்த பட்டி துணியை விரிச்சிட்டு இந்த 2 சைடு உள்ளதையும் மடித்து அப்படியே அடைங்க. எப்படின்னா இப்படி எடுத்து இதை எடுத்து இப்படி மடிக்கணும். இந்த சைடு எடுக்கணும். இந்த ஓப்பன் சைடு எடுத்து அப்படிதான் நம்ம கொஞ்சம் திருப்பி கொண்டு வர வந்து ஃபினிஷிங்காக வரும். மடிச்சுக்கோங்க. அப்படியே நேரு தையல் கொண்டு கீழே கொண்டு போய் கீழே இருந்து இந்த சைடு திருப்பி மேலே கொண்டு வந்துடும். ஓப்பன் இருக்குல்ல, இது மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம கயிறு விடுறதுக்காக மடிக்கணும். அதில் 2 சைடும் ஒரே அளவாக தெரியணுங்கிறதுக்காக கரெக்டாக வரணும்னா ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. இனி மடித்து விடுங்க. மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. இனி இது ரெடி ஆகிட்டு இனி அந்த பீஸை இதோட சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது அதை வந்து இந்த இருக்க இதுலேயும் ஒரு வீ கட்டு போட்டுக்கணும். 2 பக்கம் வீ கட்டு போட்டுட்டு 3 பக்கம் வரும். ஒரு முன்னாடி ஓப்பன் இருக்கிறதுனால அதை போட்டு வச்சிங்கன்னா நம்ம அதுலேயும் வீ கட்டு போட்டிருக்கோம்ல அந்த அளவில் இது வரணும். கரெக்டாக அதில் வந்து நிற்கும். இடையில லைட்டாக சுருக்கு வச்சு இந்த மாதிரி கொண்டு வரணும். இதை வந்து பிரட்டிக்கணும். பிரட்டி நல்ல பாகம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே அந்த ஃபேண்டில் இப்படி சொறி விடணும். இப்படி வச்சுட்டு அந்த ஃபேண்டு துணி எடுத்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம தையல் வந்து வெளியே வரணும்ல, அதுக்காக உள்ளே போகணும்ல அதுக்காக இப்படி வச்சுக்கோங்க. வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஜாயிண்ட் பண்ணுங்க. பண்ணி போயிட்டே இருக்கும்போது அதில் 2-3 சுருக்கு, இந்த 3 சுருக்கு வச்சோம்ல வச்சு இந்த சைடு வீ கட்டிங் எதில் வருதுன்னு பார்த்து அதை கரெக்டாக வச்சு அதோட சுருக்க முடிச்சுட்டு வீ கட்டுக்கு வர வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடு வைக்க வேண்டிய சுருக்கு இதேமாரி வச்சு அடுத்து வீ கட்டு வரும். அந்த வீ கட்டுக்கிட்டையும் நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும். இந்த 2 வீயும் கரெக்டாக வரணும். வந்த பிறகு ஒரு ஃபஸ்ட்டு கவனமாக ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் 2 தையல் 3 தையல் போட வேண்டியது இருக்குன்னா கரெக்டாக கடன்னு போட்டுடலாம். ஈஸியான வேலை தான் இந்த பேண்ட் தைக்கிறது. நம்ம ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டாக நம்ம ஒரு அளவு எடுத்தாலே போதும். இது வந்து நான் சொன்ன அளவு வந்து வாலிய பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சதில் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த பேண்ட்.
நல்லா கொஞ்சம் குண்டாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அளவு கூட வரும், அவ்வளவுதான். அந்த அளவு கூட நம்ம எதை மாற்றணும்னா பட்டி அளவை தான் மாற்றணும். 40 வச்சுருக்கோம்னா 42 இந்த மேலே உள்ள அளவை தான் மாற்றணும். அவ்வளோதாங்க, பேண்டு முடிஞ்சு. ஹாய், தேங்க்யூ.